வணக்க நண்பர்களே, கால்பந்து ரசிகர்களே. உலகக்கிண்ணம் 2026 ஃபீஃபா உலகக்கிண்ணம் 2026 40 நாட்கள் திருவிழா 104 போட்டிகளை கடந்து நடந்து முடிந்திருக்கிறது. மிகச்சிறப்பான சாம்பியன் ஸ்பெயின் இப்போது வெற்றிகரமாக மில்லியன் கணக்கான ரசிகர்களது ஆதரவோடு மேட்ரிட் நகரில் கொண்டாடி முடித்திருக்கிறது. தோற்றுப்போன அர்ஜென்டினா அணிக்கும் பியூனஸ் ஏரில் மிக பெரும் வரவேற்பு வழங்கப்படுகிறது. 2ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டார்கள் கடந்த சாம்பியன்கள். இம்முறை அவர்களால் சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்க முடியாமல் போனது. ஆனாலும் அங்கே அர்ஜென்டினா ரசிகர்கள் மிக கோலாகலமான வரவேற்பை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஸ்பெயின் அணிக்கு கிடைத்திருக்கின்ற வரவேற்பு உலக ரீதியிலானது. இம்முறை ஸ்பெயின் அணியின் வெற்றியை கால்பந்து உலகமே கொண்டாடுகின்ற அளவுக்கு இருந்திருக்கிறது. வழமையாக உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் முடிந்த பிறகு சலசலப்புகள் சர்ச்சைகள் அடங்கிவிடும், பரபரப்புகள் இருக்கும். அதுக்கு பிறகு இடம்பெற போன்ற கால்பந்து கழக சீசனுக்காக பார்த்திருப்பார்கள். இப்போது இம்முறை இந்த 48 நாடுகள் பங்கு பற்றியது என்னவோ, இல்லாவிட்டால் இந்த கால்பந்து உலகக்கிண்ண தொடரில் இருந்த சர்ச்சைகளோ என்னவோ, உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் முடிந்து இன்று 2வது நாளாக ஆகின்ற போதிலும் கூட இன்னமும் அது பற்றிய பரபரப்புகள், பேச்சுகள் இருக்கின்றன, அவதானிப்புகள் இருக்கின்றன, இன்னும் சாதனை தரவுகள் பற்றிய குறிப்புகள் வருகின்றன, சர்ச்சைகளும் இருக்கின்றன. அவை பற்றியெல்லாம் முழுமையான தொகுப்பு ஒன்றை இங்கே கொண்டு வரப்போகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த உலகக்கிண்ண கால்பந்து தொடரில் என்னோடு சேர்ந்து பயணித்து என்னுடைய காணொளிகளுக்கு நல்ல ஆதரவை வழங்கியிருந்த உங்கள் அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் கால்பந்து போட்டிகளை பற்றிய தனி காணொளிகளை தர வேண்டும் என்று உங்களில் பல பேர் கேட்டிருந்தீர்கள். நிச்சயமாக என்னால் முடிந்தவரை முழுமைப்படுத்தி நான் அறியும் தரவுகளை, தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக அடுத்து ஆரம்பிக்க போந்து உலக கழக கால்பந்து சீசன், ஃபுட்பால் சீசன், கிளப் சீசன் என்று சொல்வார்கள். அதிலே உலகத்தின் மிக பிரபலமான லீக் போட்டிகள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் ஆடப்படுகின்ற லாலீகா, இங்கிலீஷ் பிரீமியர் லீக், பிரான்சின் லீக் 1, புண்டஸ் லீகா ஜெர்மனியில் ஆடப்படுவது, சிரே ஏ இது இத்தாலியில் ஆடப்படுவது, இந்த தொடர்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு எதில் அதிகமான ஆர்வம் இருக்கிறதோ அவை பற்றி அதிகமான கவனத்தை செலுத்தி கொண்டு வருவேன். உலகத்தின் பிரபலமான நட்சத்திர வீரர்கள் எங்கு ஆடினாலும் அவர்களை தொடர்கின்ற கால்பந்து ரசிகர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றிய தகவல்களும் வாராந்த தொகுப்பாகவும் இல்லாவிட்டால் வாரத்தில் 2-3 காணொளிகளாகவும் உங்களுக்கு வரும். உங்களது ஆதரவை பொறுத்து அவற்றின் அதிகரிப்பு இல்லாவிட்டால் நேர குறைப்பு ஆகியவற்றை பார்க்கலாம். இந்த காணொளியில் ஒரு சில முக்கியமான இந்த உலகக்கிண்ண இறுதிப் போட்டி பற்றிய தகவல்கள் இருக்கின்றன, சில சுவாரஸ்யமான சாதனைகள் இருக்கின்றன, அதுபோல் சுவாரஸ்யமான செய்திகளும் இருக்கின்றன, முக்கியமான குட்டி குட்டி காணொளிகளும் இருக்கின்றன. அதே போல் ஃபீஃபா தரப்படுத்தல்கள் அணிகளுக்கு விட முக்கியமானவையோ அதே போல் தனிப்பட்ட ரீதியில் வீரர்களுக்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான விருது ஒன்று பாலன் டியோர். ஒவ்வொரு வருடமும் உலகத்தின் மிகச்சிறந்த கால்பந்து வீரருக்கு தனிப்பட்ட ரீதியில் பெருமை சேர்க்கின்ற விருதாக அந்த விருது வழங்கப்படும். அந்த விருது பற்றிய கவனமும் இப்போது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 19 வயதான புதிய கால்பந்து ராஜா ஒருவர் உதயமானார், லமீன் யமால். அவருக்கு இம்முறை பாலன் டியோர் விருதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கிறது. அவரை விட சீனியர் வீரர்கள் பல பேர் இம்முறை அதற்கான வாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்க, லமீன் யமால் இந்த உலகக்கிண்ண வெற்றியோடு தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிறாரா, இந்த கேள்விகள் வரும் இல்லையா? எனவே இப்போது வெளியாக இருக்கின்ற கணிப்புகள், கால்பந்து விற்பனர்கள் என்ன சொல்கின்றார்கள், அந்த விவரத்தையும் பார்க்கலாம். இதுக்கு முதல் நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை போல இனி அடுத்து வரப்போகின்ற இந்த கால்பந்து கழக பருவகாலம் எப்போ ஆரம்பிக்க போகிறது என்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருக்குந்தானே. ஆகஸ்ட் மாதத்தின் 2ஆம் வாரம் உலகத்தின் முக்கியமான அநேகமான கால்பந்து தொடர்கள் ஆரம்பிக்க போகின்றன. இப்போது உலகக்கிண்ணம் வென்ற களைப்பிலே ஸ்பெயின் வீரர்கள், அதுபோல் உலகக்கிண்ணம் ஆடி முடித்து போன களைப்பிலே ஏனைய நாட்டு வீரர்கள் ஓய்வு எடுத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு ஒரு சர்வதேச கால்பந்து ஓய்வு காலம் இது இருக்கும். அதுக்கு பிறகு இந்த கழக காலம் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கும். அதுபோல் ஃபீஃபா சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச போட்டிகள் மற்றும் சர்வதேச தொடர்கள், ஒவ்வொரு கண்டங்களிலும் இடம்பெறுகின்ற தொடர்கள் ஆகியன செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்க போகின்றன. கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பற்றி அவதானம் செலுத்துவோருக்கு முதலில் அநேகமானோர் கூடுதலாக அவதானித்து பார்ப்பது இங்கிலீஷ் பிரீமியர் லீக், இபிஎல் இல்லாவிட்டால் பிஎல், பிரீமியர் லீக் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்திலே இடம்பெறுகின்ற கழக மட்ட தொடர். அந்த கழக அணிகள் மோதுகின்ற தொடர் வருகின்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கிறது. இதே 22ஆம் தேதி இத்தாலியில் இடம்பெறுகின்ற சீரி ஆ போட்டிகள் ஆரம்பிக்க போகின்றன. அதுக்கு ஒரு வாரம் முதல் ஆகஸ்ட் 16ஆம் தேதி லா லீகா ஸ்பெயினிலே ஆரம்பிக்கிறது. மீண்டும் பார்சிலோனா ரியல் மேட்ரிட் மோதல் இருக்குமா? அதுபோல் கடந்த காலங்களில் கிட்ட வந்து தலையை காட்டியது போல அட்லெட்டிகோ மேட்ரிட் மிகச்சிறப்பான முறையில் ஆடுமா? இம்முறை உலகக்கிண்ணம் என்ற சந்தோஷத்தோடு தங்கள் கழகங்களுக்கு செல்கின்ற ஏனைய வீரர்கள் தங்கள் அணிகளை மேலே தூக்கி கொண்டு வருவார்களா பார்க்கலாம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஜெர்மனியின் புண்டஸ் லீகா ஆரம்பிக்கிறது. அவை பற்றியும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். கடந்த காலங்களில் நான் ஸ்கோர்களை மட்டும் என்னுடைய வடமையான நேரலையில் சொல்வதோடு நின்றேன். ஆனால் இப்போது பார்த்தால் கால்பந்து ரசிகர்கள் பெருமளவில் இருப்பதால் அவை பற்றி தனியான கவனம் எடுத்து முழுமையான விடயங்களை நீங்கள் பல பேர் கேட்டுக்கொண்ட கணக்கு கிரிக்கெட் செய்திகள் தனியாக, கால்பந்து செய்திகள் தனியாக கொண்டு வருவேன். இப்போது உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் இன்னமும் ஓயாத அலைகளாக இன்னமும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த 23வது ஃபீஃபா உலகக்கிண்ண தொடரில்
குறிப்பாக இறுதிப் போட்டியில் இடம்பெற்ற சில முக்கியமான விடயங்கள், அதுபோது தொடர் முழுவதும் இடம்பெற்ற சில முக்கியமான தரவுகளை FIFA சர்வதேச கால்பந்து சம்மேளனம் வெளியிட்டிருக்கிறது. அவை பற்றியும் பேசுவோம். இதுவரைக்கும் 8 அணிகள் உலக கிணத்தை வென்றிருக்கின்றன சொல்லி எங்களுக்கு தெரியும். அந்த 8 அணிகளில் இப்போதைக்கு ஒற்றை உலக கிணத்தோடு தனித்து விடப்பட்டிருப்பதாக இங்கிலாந்து மட்டுமே இருக்கிறது. மற்ற 7 அணிகளுமே குறைந்தது 2 உலக கிணங்களை வென்றுவிட்டன. இந்த 2 உலக கிண்ணங்கள் வென்ற அந்த பட்டியலில் பிரான்சோடு இப்போது சேர்ந்திருக்கிறது ஸ்பெயின். 2010க்கு பிறகு மீண்டும் ஒரு தடவை உலக கிண்ணத்தை வென்றிருப்பதன் மூலமாக இப்போது 2 உலக கிண்ணங்களை வென்று உருகுவே மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளோடு சேர்ந்திருக்கிறது ஸ்பெயின். ஸ்பெயின் 2 தடவைகள் வென்றிருக்கிறது. அதிக தடவைகள் வென்றது பிரேசில் 5 தடவைகள். ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகியன தலா 4 தடவைகள் உலக கிண்ணத்தை வென்ற அணிகளாக இருக்கின்றன. அர்ஜென்டினா 3 தடவைகள் உலக கிண்ணத்தை வென்றிருக்கிறது. இம்முறை உலகக்கிண்ண வெற்றியாளர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு தொகையை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த உலகக்கிண்ணம் ஆரம்பிக்கும் முதல் $50 மில்லியன் அமெரிக்க பரிசாக வழங்கப்படும் என்று. மொத்த பரிசு தொகை ஃபீஃபாவினால் $655 மில்லியன் வழங்கப்படுகின்றன. இதில் $50 மில்லியன் ஸ்பெயின் அணிக்கு வழங்கப்படுகிறது. அர்ஜென்டினா அணிக்கு $33 மில்லியன், 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அணியான இங்கிலாந்து அணிக்கு $29 மில்லியன், 4ஆம் இடத்தை பெற்ற அணி பிரான்ஸ் அணிக்கு $27 மில்லியன். இதுபோல காலிறுதிக்கு வந்த அணிகளுக்கு தலா $19 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளன. இதுபோல காலிறுதிக்கு முன்னதான சுற்று 16 அணிகள் மோதிய சுற்றுக்கு வந்த அணிகளுக்கு $15 மில்லியன், 32 அணிகள் மோதிய சுற்றுக்கு வந்த அணிகளுக்கு தலா $11 மில்லியன் வழங்கப்பட்டன. உலக கிண்ணத்துக்கு இம்முறை தெரிவான அணிகளுக்கு $9 மில்லியன். அதுபோல் எல்லா அணிகளுக்குமே அந்த உலக கிண்ணத்துக்கு தெரிவானதுக்கு ஒரு சிறப்பு தொகையாக, அவர்களுக்கு பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள ஊக்குவிப்பு தொகையாக $1.5 மில்லியன் தனியாக முதலிலே வழங்கப்பட்டிருந்தன. எனவே இதுவரை காலம் நிகழ்த்தப்பட்ட உலக கிண்ண தொடர்களின் மிகப்பெரிய பரிசு தொகையும் இம்முறை வழங்கப்பட்டாயிற்று. இது தவிர வெற்றி பெற்ற ஸ்பெயின் அணிக்கு ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் வெற்றி பெற்று தங்களுடைய கொண்டாட்டங்களை ட்ரெஸ்ஸிங் ரூம், அவர்களது ஆடை மாற்றும் அறையிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற வேளையில் ஃபீஃபாவின் தலைவர், சர்வதேச கால்பந்து சம்மேளன தலைவர் ஜியோவனி இன்ஃபான்டினோ உள்ளே சென்று அவர்களுக்கு இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய மோதிர முறை வழங்கியிருந்தார். இது பொதுவாக அமெரிக்காவிலே இந்த NBA என்று சொல்லக்கூடிய கூடைப்பந்தாட்ட போட்டிகள், அதுபோல் அவர்களது NFL என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவின் ஃபுட்பால் லீக் போட்டிகளில் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படுவது சிறப்பாக ஒரு தங்க மோதிரம் செய்து வைக்கப்படும். அணி எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த நேரத்தில் பார்த்து அவர்களது இலச்சினைகள் அங்கே பொறிக்கப்பட்டு அவர்களது பெயர்கள் பொறிக்கப்பட்டு அந்த வேளையிலே பிரத்யேகமாக தயார் செய்யப்படும். இது அவர்களுக்கு வழங்கப்பட்டதோடு சேர்த்து உலக கிண்ணத்தின் மாதிரி வடிவமைப்பிலே அதே போன்று தகதகின்ற இன்னும் குட்டி குட்டி உலக கிண்ணங்களும் இந்த வீரர்களுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டன. ஸ்பெயின் வீரர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத விடயமாக அமைந்திருக்கும். அவர்களது ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே சென்று ஃபீஃபா தலைவர் வழங்கி வைத்தது உண்மையில் அவர்களுக்கு ஒரு மிக பெரும் கோலாகலமான கொண்டாட்டம். பெரிய உலக கிண்ணத்தையும் அவர்கள் நாட்டுக்கு கொண்டு செல்கின்றார்கள். அது ஒரு சிறிது காலம் அவர்கள் வைத்திருக்கலாம். அதுக்கு பிறகு அது ஃபீஃபா தலைமையகத்திலும் ஒப்படைக்கப்படும். அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு மாதிரி கிண்ணம் ஒரு வழங்கப்படும். இதுபோல குட்டி மாதிரி கிண்ணங்களும் அவர்களுக்கு வீட்டுக்கு கொண்டு செல்ல வழங்கப்பட்டுள்ளன. நாடு திரும்பிய ஸ்பெயின் வீரர்களுக்கு மிக கோலாகலமான வரவேற்பு வழங்கப்பட்டது. விமான நிலையத்திலே அவர்கள் இறங்கியவுடன் ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு மன்னர் குடும்பம், ஸ்பெயினின் மன்னர் பிலிப்பே, மகாராணி லிட்டீசியா மற்றும் இளவரசிகள் ஆகியோரும் அதுபோல அரச பிரதானிகளும் அரண்மனையிலே அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை வழங்கி கௌரவத்தை நிகழ்த்தியிருந்தார்கள். அதுக்கு பிறகுதான் ஸ்பெயினின் வீரர்களது மிக பெரும் உலா ஆரம்பித்தது. ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்க 2 நட்சத்திரங்கள் சேர்ந்திருக்கின்றன என்று சொல்லி பொருள்படுகின்ற அவர்களது அனுசரணையாளர்களின் அனுசரணையோடு உருவாக்கப்பட்ட ஒரு புதிய பஸ்ஸிலே, திறந்தவெளி பஸ், அந்த பஸ்ஸிலே நகரம் முழுவதும், மேட்ரிட் நகரம் முழுவதும் கோலாகலமான உலா வந்தது ஸ்பெயின் அணி. மிக பெருமளவு ரசிகர்கள், மில்லியன் கணக்கான ரசிகர்கள் 2 பக்கம் திரண்டிருந்தார்கள். ஆரம்பத்திலே 1 மில்லியன் ரசிகர்கள் திரளுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் பார்த்தால் மேட்ரிட் நகரம் மட்டுமல்ல, பக்கத்திலிருந்து அத்தனை ஸ்பானிய நகரங்களும் ஒன்றாக சேர்ந்து வந்தது போல இருந்தது. அவ்வளவு கோலாகலமான திருவிழா. நேரடியாக பஸ்ஸிலே பயணித்த வேளையில் அவர்கள் தங்களுடைய ரசிகர்களுக்கு கைகளை காண்பித்து அவர்களது ஆரவார சந்தோஷமான வாழ்த்துக்களை எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு ஸ்பெயினின் மத்திய பகுதியிலே ஒரு சிறப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அத்தனை வீரர்களுக்குமான கௌரவம் வழங்கப்பட்டது. உலக கிண்ணத்தையும் அவர்கள் பொதுமக்களுக்கு, தங்களுடைய ஸ்பானிய ரசிகர்களுக்கு காண்பித்து இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். Y es que me ha encantado algo que he visto también. ¡Banderas arriba! ¡Claro que sí! ¡Seguir! ¡A tope! மறுபக்கம் பியூனஸ் ஏர்ஸிலே அர்ஜென்டினா அணி தோல்வியுற்று திரும்பிய அந்த அணிக்கும் இதே போல கோலாகலமான வரவேற்பு ஒன்று அங்கே ரசிகர்களால் வழங்கப்பட்டிருந்தது. தங்களது அணி என்ன இருந்தாலும் தங்களுக்காக போராடி இருந்ததை முறை 2ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டாலும் கூட முன்னைய நடப்பு உலக சாம்பியன்களாக இந்த உலக கிண்ணத்துக்கு சென்றவர்கள்
இப்போது இரண்டாம் இடத்தை பெற்று திரும்பியிருக்கிறார்கள். உலகத்தின் இரண்டாம் நிலையில் உள்ள அணி என்று சொல்லி அங்கே அவர்கள் தங்களுடைய பாணியில் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அர்ஜென்டினா உலகத்தின் மிகச்சிறந்த கால்பந்து ரசிகர்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக எப்போதும் இருந்து வருகிறது. அதற்கான எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love. ஸ்பெயின் பாருங்கள், ஐரோப்பிய சாம்பியனாக போனவர்கள் உலக சாம்பியன்களாக திரும்பி வந்திருக்கிறார்கள். அது ஒரு தனியான மிக பெரும் கொண்டாடக்கூடிய ஒரு விடயம். அவர்களது அணித்தலைவர் ரொட்ரி சொல்கின்றார், இந்த வெற்றி இன்னும் இளைய தலைமுறையினர் பல பேரை ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவர்கள் தனியே ஒரு சில லீக் போட்டிகளில் மட்டும் முடங்கி விடாமல், சர்வதேச போட்டிகள் என்றால் தவிர்த்து விடாமல், சர்வதேச நாடுக்கு அதாவது சர்வதேச அணிக்காக ஆடுவதுதான் தங்களுடைய மிகப்பெரும் லட்சியமாக கருதி ஆட முற்பட வேண்டும். தோல்விகளால் உடனடியாக துவண்டு விடாமல் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி இந்த உலகக்கிடம் வரை முன்னேற பார்க்க வேண்டும். காயங்கள் உங்களை கட்டுப்படுத்த பார்க்கும், ஆனால் அந்த காயங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். உண்மையில் மிகச்சிறப்பான விடயம். காரணம், ரொட்ரி கடந்த 2024ஆம் ஆண்டு அவர் உலகத்தின் மிகச்சிறந்த வீரருக்கான பலண்டியோர் விருதை வென்றெடுத்தார். அதுக்கு பிறகு காயங்கள் அவரை கொஞ்சம் துவண்டு போக செய்திருந்தனர். ஆனால் இம்முறை உலகக்கிண போட்டித் தொடருக்கு வந்த வேளையில் கூட அவர் முழுமையான ஆரோக்கியம் பெற்றவராக இருக்கவில்லை. ஆனால் கடைசியாக தங்கப்பந்தையும் வென்று இப்போது சென்றிருக்கிறார். இந்த ஸ்பெயின் அணியின் அரச குடும்பத்துக்கு உலகக்கிணம் வழங்கப்பட்ட வேளையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் நடந்தது. அங்கே 2 இளவரசிகள், குட்டி இளவரசிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் 2010ஆம் ஆண்டு உலகக்கிணத்தை தங்களுக்கு கிடைத்த ஒரு அன்பு பரிசு போல, ஒரு டாய், ஒரு விளையாட்டு பொருள் போல அவர்கள் அப்போது பரவசத்தோடு பார்த்ததும், இப்போது 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் வளர்ந்த பருவமங்கியராக இருக்கின்ற வேளையில் இந்த உலகக்கிணம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வேளையில் என்ன ஆச்சரியமாக அவர்கள் பார்க்கின்ற அந்த விடயமும் பல விடயங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது. ஒரே உலகக்கிணம், அதே 2 பேர், 16 ஆண்டுகள் இடைவெளி, இதே ஸ்பெயின் அணி வந்து கொடுத்திருக்கிறது. காலத்தின் ஓட்டத்தை பாருங்கள். 2010ஆம் ஆண்டு ஸ்பெயின் உலகக்கிணத்தை வென்ற வேளையில் அப்போது ஸ்பெயின் அணி நாட்டுக்கு திரும்பிய போது சிறிய இளவரசிகளான லியோனார் மற்றும் சோஃபி ஆகியோர் தான் இந்த உற்சாகத்தோடு உலகக்கிணத்தை வரவேற்றிருந்தார்கள். இம்முறை அவர்கள் தங்களுடைய தந்தையாரோடும் தாயாரோடும், அதாவது மன்னரோடும் மகாராணியோடும் அங்கே மெட்லைஃப் மைதானத்துக்கே போய் அங்கேயே இந்த உலகக்கிணத்தை ஸ்பரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. மறுபடி ஸ்பெயின் அணியை தங்களுடைய அரண்மனைகளை வைத்து வரவேற்றும் அந்த தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஸ்பெயின் அணியின் உலகக்கிண வெற்றியின் மிக முக்கியமான நட்சத்திரங்கள் ஒருவராக லமீன் யமால் இப்பொழுது கொண்டாடப்படுகிறார். 19 வயது, அவரது இலக்கமும் 19, போட்டி நடைபெற்ற நாளும் 19, அவரது வயதும் 19. இந்த 19 வயது என்பது ஸ்பெயினுக்கு மறக்க முடியாத ஒரு காலமாக சொல்லப்படுகிறது. இப்போது லமீன் யமால் கால்பந்து உலகின் மிகப்பெரிய மகுடத்தை வென்று கொடுத்தார். அவரும் அந்த அணியில் இடம்பெற்றிருந்தார். இதே போல ஸ்பெயினுக்கு 2 முக்கியமான டென்னிஸ் மகுடங்களை பெற்றுக் கொடுத்த 2 நட்சத்திரங்களும் 19 வயதிலே தான் உலகத்தின் மிகப்பெரும் உயரத்தை தொட்டார்கள். ஒருவர் ரஃபேல் நடால், யாருக்கு மறக்க முடியும்? அந்த காலத்தில் மிகப்பெரும் நட்சத்திரமாக, அந்த காலம் வந்து வரும்போது ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல் மிகப்பெரும் நட்சத்திரமாக விளங்கிய ரோஜர் ஃபெடரர், இப்போது ஆடி வருகின்ற நோவாக் ஜோகோவிச் ஆகியோருக்கு மிக நெருக்கமான போட்டியை வழங்கி களிமண் தரையின் ராஜாவாக விளங்கியவர் நடால். இதே போல் அண்மை காலமாக ஸ்பெயின் அணியின் மிக முக்கியமான ஒரு டென்னிஸ் அடையாளமாக காணப்படுகின்ற அல்கராஸ் தான் இந்த உலகக்கிண தொடரின் போது ஆரம்ப நிகழ்வின் போது அந்த உலகக்கிணத்தை தொட்டு உலகக்கிண பீடத்திலே எடுத்து வைத்திருந்தார். அவருக்கு அதுக்கான கௌரவத்தை அமெரிக்கா வழங்கியிருந்தது. அல்கராஸும் ஸ்பெயினின் இந்த உலகக்கிண வெற்றி கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார். எனவே இப்போது லமீன் யமாலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக கொண்டாடுகின்றார்கள். அவரை சரியான முறையில் பராமரித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து செல்ல வேண்டியதும் தனியே ஸ்பெயின் அணியின் கடமை மட்டுமல்ல, அவர் ஆடுகின்ற பார்சிலோனா கழகத்தினதும் கடமையாக இருக்கிறது. அதே கழகத்தில் தான் பவு குபார்சி ஆடுகிறார். குபார்சியின் 19 வயது பக்குவத்தை பல பேரும் இப்போது கொண்டாடுகின்றார்கள். பின்கள வீரராக இவ்வளவு உறுதியோடு, அதுவும் ஃபவுல் அடிக்காமல் முரட்டுத்தனமாக ஆடாமல் மிக பக்குவத்தோடு கண்ணியத்தோடு ஆடுகிறார் என்ற பெருமை அவருக்கு இந்த உலகக்கிணம் மூலமாக கிடைத்திருக்கிறது. அவரையும் உலகம் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் பலண்டியோர் விருது லமீன் யமாலுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் இப்போது பேச்சுக்கள் உலவுகின்றன. இந்த உலகக்கிணம் ஆரம்பிக்கும் போது அதிகமான வாய்ப்புடைய வீரர்களாக 3 பேர் கருதப்பட்டிருந்தார்கள். கடந்த காலங்களில் மெஸ்ஸிக்கும் ரொனால்டோக்கும் இடையில் தான் இதற்கான போட்டி இருந்தது. அவர்களுக்கிடையே 2 பேர் புகுந்து வென்றெடுத்திருந்தார்கள். ஒருவர் லூகா மாட்ரிச், இன்னொருவர் கரீம் பென்சிமா. அந்த 2 பேரும் பாராட்டப்படக்கூடியவர்கள். காரணம், மெஸ்ஸிக்கும் ரொனால்டோவுக்கும் இடையில் புகுந்து அந்த 2 பேரும் உச்சத்திலே இருந்த வேளையில் இந்த பலண்டியோர் விருதை வெல்வது என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விடயமாக இருந்தது. மெஸ்ஸியும் ரொனால்டோ தான் மாறி மாறி எடுத்துக்கொண்டார்கள். அவர் விட்டால் இவர், இவர் விட்டால் அவர். இப்போது இது கொஞ்சம் ஓப்பனாகி இருக்கிறது, திறந்து விடப்படுகிறது. ரொனால்டோ சவுதி ப்ரோ லீக்குக்கு போனார், மெஸ்ஸி அமெரிக்காவுக்கு போனார். இதையடுத்து அவர்களுக்கான வாய்ப்புகள் குறைந்துவிட்டன. ஆனால் இப்போதும் முதல் 10 பேர் கொண்ட பட்டியலிலே மெஸ்ஸியின் பெயர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி கேலி கிண்டல்களும் ஒரு பக்கம் இருக்கின்றன. அதை பற்றி தனியாக பார்ப்போம். இம்முறை இந்த உலகக்கிணம் ஆரம்பித்த போது 3 பேர் மீது தான் அதிகமான கவனம் இருந்தது. மெஸ்ஸியை தவிர்த்து விடுங்கள், ரொனால்டோ இல்லை.
3 முக்கியமானவர்கள் தான் இதிலே அதிகமான வாய்ப்புடையவர்களாக கருதப்பட்டார்கள். என்றாலும் அவர்கள் உலகக்கிணத்திலே காட்டுகின்ற பெறுபவர்களில் இது தங்கியிருந்ததாக சொல்லப்பட்டது. ஒருவர் இங்கிலாந்து அணித்தலைவர் ஹரி கேன், இன்னொருவர் பிரான்ஸ் அணித்தலைவரான கிலியன் எம்பாப்பே, மற்றொருவர் பிரான்ஸ் அணியிலே ஆடுகின்ற உஸ்மான் டெம்பெலே. இந்த 3 பேரும் தங்கள் கழக அணிகளுக்காகவும் காட்டி வருகின்ற திறமையின் அடிப்படையில் இவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது. இந்த உலக கிணத்தொடரில் ஆடுகின்ற வேளையில் கிலியன் எம்பாப்பே தனக்கான வாய்ப்பை அதிகரித்துக் கொண்டே போனார். அப்படியே தான் ஹரி கேனும். உஸ்மான் டெம்பெலேயும் உதவிகளையும் வழங்கினார், கோல்களையும் எடுத்தார். அவருக்கும் பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இதே போல திடீரென்று அந்த போட்டியில் இணைந்து கொண்டு ஒருவராக மாறிப்போனார் ஜூட் பெலிங்கம். அவுட் சைட் சான்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கழக அணிக்காக காட்டி வருகின்ற பிரத்யேகமான மிகச்சிறப்பான பெறுபவர்கள் தன்னுடைய அணியை எவ்வாறு ஐரோப்பிய தகுதிகான் சுற்றிலிருந்து அப்படியே உலக கிணத்தை கொண்டு வந்தார் என்ற அடிப்படையில் ஏர்லிங் ஹாலண்ட் ஆகியோரும் அந்த போட்டிகளை சேர்ந்து கொண்டதாக சொல்லப்பட்டது. இந்த உலக கிணம் நடக்கின்ற வேளையில் மெஸ்ஸி மீண்டும் அதிகமான கோல்களை பெற்று வருகிறார் என்று மெஸ்ஸியும் அந்த பட்டியலில் இருப்பதாக சொல்லப்பட்டது. அதை வேளையில் பலரது கவனம் ஸ்பானிய வீரர்கள் 2 பேர் பக்கம் திரும்பி இருக்கிறது. ஒருவர் ராட்ரி, இன்னொருவர் லமீன் யமால். லமீன் யமாலுக்கு வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்டால் ஆமாம், நிச்சயமாக பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது போல தெரிகிறது. அவரது தரவுகள், அவரது சாதனைகள் பெரிய அளவில் பட்டியலிடப்படவில்லை. இந்த உலக கிணத்திலே ஒரே ஒரு கோல், ஆனால் நிறைய முயற்சிகளை செய்தார். அதை பற்றி பல பேரும் கவனிப்பதில்லை. இறுதி ஃபினிஷிங், அந்த கடைசி முடிவைத்தான் பல பேர் பார்க்கின்றார்கள். இருந்தாலும் நான் இந்த லமீன் யமாலின் இந்த 2025-26 ஆண்டு பயணத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்று யோசித்தேன். இப்போது இருக்கின்ற இந்த பட்டியலில் லமீன் யமால், ஹரி கேன், லியோனல் மெஸ்ஸி, ஜூட் பெலிங்கம், மைக்கேல் ஒலிசேயும் இந்த போட்டியில் இருக்கின்றார். பயர்ன் முனிக் அணிக்காகவும் பிரான்ஸ் அணிக்காகவும் நல்ல கோல்களை பெற்றுக்கொண்டதோடு உதவிகளையும் வழங்கினார் பல கோல்களுக்கு. உஸ்மான் டெம்பெலே, கிலியன் எம்பாப்பே, ஏர்லிங் ஹாலண்ட் ஆகியோர் நாங்கள் அறிந்தவர்கள். இதிலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள் என்று நீங்கள் நினைக்கின்றவர்களை இன்னும் நீங்கள் கமெண்ட்ஸிலே குறிப்பிடலாம். வெறும் 19 வயதிலே இப்பொழுது லமீன் யமால் உலக கிணத்தில் பல சாதனைகளை முறியடித்திருக்கிறார். இதுபோல பார்சிலோனா அணிக்காக லாலிகா போட்டிகளில் மிகச்சிறப்பாக ஆடி வருகின்ற ஒருவர். அவரது பங்களிப்பு இப்பொழுது உலக கால்பந்து சூப்பர் ஸ்டார்கள் ஒருவராக கொண்டு வந்திருக்கிறது. பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் வீடுகளிலே பார்க்கின்ற ஒரு விளையாட்டு பையன் போல இருந்தாலும் அசாத்திய திறமைசாலி. இந்த பருவகாலத்தில் அவரது பருவங்களை பாருங்கள். இது 2025-26 பருவகாலம். இப்போது புதிய பருவகாலம் ஆரம்பிக்க போகிறது. முடிந்த பருவகாலத்திலே பார்சிலோனா அணிக்காக லாலிகா போட்டிகளிலே 38 போட்டிகளில் 18 கோல்கள், 14 உதவிகள். UEFA சாம்பியன்ஸ் லீகிலே 10 போட்டிகளில் 4 கோல்கள், 3 உதவிகள். கோப்பா டெல் ரே போட்டிகள், இல்லாவிட்டால் சூப்பர் கோப்பா என்று அழைக்கப்படுகின்ற அந்த போட்டிகளில் 6 போட்டிகளில் 2 கோல்கள், 3 உதவிகள். கழக அணிகளுக்காக மொத்தமாக 54 போட்டிகளில் ஆடி 24 கோல்கள், 20 உதவிகளை வழங்கியிருக்கிறார். வயது வரும் 19. ஸ்பெயின் தேசிய அணிக்காக இந்த 2025-26 பருவகாலத்திலே மொத்தமாக அவர் ஆடிய போட்டிகளை பொறுத்தவரையில் 13 போட்டிகளில் 2 கோல்கள், 2 உதவிகள். இதிலே தகுதிகான் சுற்று போட்டிகளும் உள்ளடக்கம். அதுபோல சிநேகபுரமான போட்டிகளில் ஆடியதும் சேர்க்கப்படும். எனவே மொத்தமாக 2025-26 பருவகாலத்திலே கழக மற்றும் தேசிய அணிகளுக்காக சேர்த்து 68 போட்டிகளில் 26 கோல்கள், 22 உதவிகள், மொத்த கோல் பங்களிப்பு 48. அதுபோல் அவர் இளையோர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கம் தனியானது. எனவே இவருக்கான வாய்ப்பு இம்முறை உலக கிணத்துக்கு பிறகு பிரகாசித்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்து என்ன? ஃபெரான் டோரஸ் பெற்றுக்கொண்ட கோல் 106 நிமிடம். அர்ஜென்டினாவுக்கு இந்த லேட் கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய தாமதித்து கிடைக்கின்ற கோல்கள் எப்போதும் மறந்துவிட முடியாத ஒன்று. காரணம் 2014 ஆண்டு இது போலத்தான் கோல்கள் இல்லாத சமநிலையில் மேலதிக நேரத்துக்கு போட்டி சென்ற வேளையில் ஃபெரான் டோரஸ் எவ்வாறு பிரதியீட்டு வீரராக இறக்கப்பட்டாரோ அதே போல பிரதியீட்டு வீரராக இறக்கப்பட்ட ஜெர்மனி வீரர் மரியோ கோட்ஸே மூலமாகத்தான் கோல் கிடைக்கிறது ஜெர்மனிக்கு. அர்ஜென்டினா தோற்று. அது 113 நிமிடத்தில் பெறப்பட்ட கோல். இம்முறை 106 நிமிடத்தில் ஃபெரான் டோரஸ் பெற்றுக்கொண்ட கோலானது அர்ஜென்டினாவுக்கு வில்லனாக மாறிப்போனது. இதுபோல ஸ்பெயினுக்கும் இப்படியான தாமதமான கோல் தான் முன்னைய உலக கிணத்தை வென்று கொடுத்தது. அதுவும் ஒற்றை கோலினால் பெறப்பட்ட வெற்றி தான். நெதர்லாந்து அணிக்கு எதிராக 2010 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற உலக கிணத்தொடரிலும் மிக தாமதமாக 116 நிமிடத்தில் தான் இனியஸ்டா கோலொன்றை பெற்றுக் கொடுத்து ஸ்பெயின் அணிக்கான தங்க கோலாக அதை மாற்றியிருந்தார். இப்போதும் அதே போல ஒரு பெருமதியான கோல் ஃபெரான் டோரஸ் மூலமாக பெறப்பட்டு உண்டு. ஃபெரான் டோரஸ் இன்னொரு சுவாரஸ்யமான விடயத்தை சொல்கிறார். தாங்கள் உறுதியாக இருந்தோம், வெல்வோம் என்று சொல்லி. ஆனால் எங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான், உலகம் அறிந்த உலகத்தின் தலை சிறந்த வீரர் மெஸ்ஸி ஆடுகிறார் என்பது ஒரு விதமான பதற்றத்தை எங்களுக்கு கொடுத்தாலும் அதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக, ஒரு உந்து சக்தி அமைந்தது. அவரை வீழ்த்தி இந்த போட்டியில் வெல்வோம் என்று சொல்லி ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். போட்டி முடிந்த பிறகு இடம்பெற்ற இந்த மோதல், குறிப்பாக அர்ஜென்டினா வீரர்கள் தான் இந்த மோதலை ஆரம்பித்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக FIFA இப்போது ஆராய்ந்து வருகிறது. இதை பற்றி ஸ்பானிய வீரர்கள் இப்போது பெரிய அளவில் பொருட்படுத்தவில்லை, மறந்து கடந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இதனால் பாதிக்கப்பட்ட கவி இதை பற்றி தான் பெரிய அளவில் கருத்துக்கள் எதையும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்று, அதுபோல டனி ஓல்மோவும் தாக்கப்பட்டிருந்தார். டனி ஓல்மோவும் கவியும் ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள். இந்த போட்டிக்கு பிறகு இடம்பெற்ற இப்படியான அசிங்கமான சம்பவங்கள் ரசிகர்கள் மத்தியில் தவறான ஒரு மனப்பாங்கை உருவாக்கிவிடக்கூடாது. இப்போதும் கால்பந்து என்பது ரசிகர்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு விடயமாக அமைய வேண்டும் என்று மிக இளவயது வீரர்கள் பக்குவமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இதே போல அந்த இடத்திலே இந்த சம்பவம் நடைபெற்ற வேளையில் ஒரு பக்கம் சோர்ந்து அமர்ந்து சோகத்தோடு காத்திருந்த லியோனல் மெஸ்ஸியை அவர் எப்போது நேசிக்கின்ற,
அவரை ஒரு ஆகர்ஷமாக கொண்டு அவரை பின்பற்றி பார்சிலோனாவில் வளர்ந்து இப்போது ஸ்பெயினின் உலக நட்சத்திரமாக மாறி இறுதிப் போட்டியிலேயே மெஸ்ஸியை தோல்வியடைய செய்த லமீன் யமால் சென்று சந்திக்கிற அந்த காட்சி இந்த உலக கிண்ணத்தின் மிகச்சிறந்த நெகிழ்ச்சி தரக்கூடிய காணொளிகள் ஒன்றாக இருக்கும். ஸ்பெயின் இம்முறை இந்த உலகக்கிண்ணத்தில் ஒரே ஒரு கோலை மட்டும் விட்டுக் கொடுத்தது ஒரு சாதனை. அதுபோல 7 கிளீன் ஷீட்ஸை இந்த உலகக்கிண்ணம் முழுவதும் பேணிக் கொண்டது இறுதிப் போட்டி உட்பட அது ஒரு சாதனை. இது மட்டுமல்லாமல் அவர்கள் கொடுத்த இந்த ஒரே ஒரு கோல் பெல்ஜியம் அணியினால் பெறப்பட்டிருந்தது. மற்றபடி வேறு எந்த அணிக்கு எதிராகவும் அவர்கள் கோல்களை கொடுக்கவில்லை. ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் பெல்ஜியமும் ஸ்பெயினும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வர்ணங்களை தங்களுடைய சீருடையில் பயன்படுத்துவது. இன்னொரு விடயம், ஃபெரான் டோரஸ் பெற்றுக்கொண்டது அவரது 3வது உலகக்கிண்ண கோல். உலகத்தின் மிகச்சிறந்த இளம் நட்சத்திரங்களில் ஒருவர், கடந்த உலகக்கிண்ணத்தில் ஆடியிருந்தவர், கடந்த உலகக்கிண்ணத்தில் 2 கோல்களை அடித்திருந்தார். அது ஒரே போட்டியில் கோஸ்டாரிக்கா அணிக்கு எதிராக. அதுக்கு பிறகு இப்போதுதான் அவருக்கு கோல் ஒன்றை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதுவே அவருக்கு மறக்க முடியாத கோலாக, ஸ்பெயின் ரசிகர்களுக்கு மறக்க முடியாத கோலாக மாறிவிட்டது. அன்றைய இறுதிப் போட்டியின் கதாநாயகனும் ஃபெரான் டோரஸ் தான். 65 வயது 29 நாட்களில் இப்போது ஸ்பெயினின் பயிற்றுவிப்பாளரான லூயிஸ் டே லா ஃபுன்டே உலகத்தின் உலகக்கிண்ணம் வென்ற வயது முதிர்ந்த பயிற்றுவிப்பாளராக இருக்கிறார். இந்த பெருமையும் இந்த மகிழ்ச்சியும் அவருக்கு இளம் வீரர்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டது ஒன்று. ஆனால் அணியிலே காணப்படுகின்ற அந்த கோஆர்டினேஷன், அணியிலே காணப்படுகின்ற அந்த ஒற்றுமை, யாருக்காவது ஏதாவது நடந்தால் அடுத்த வீரர்கள் உடனடியாக பாய்வது, அந்த கடைசியாக நடைபெற்ற சண்டையிலும் அவ்வாறு தான் நடைபெற்றது. அது மிக முக்கியமான ஒன்று. தங்களுக்கு இடையில் ஒரு மிகச்சிறந்த சிநேகபூர்வமான ஒரு மனப்பாங்கை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள். இத்தனைக்கும் 8 வீரர்கள் பார்சிலோனாவில் இருந்து ஆடுகின்றார்கள். இன்னும் பல்வேறு வீரர்கள் பல்வேறு கழகங்களிலிருந்து, உலகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு கழகங்களிலிருந்து ஆடுகின்ற வீரர்களை ஒன்றாக சேர்த்திருக்கின்றனர். அதிலும் சில பேர் அவ்வளவு பிரபலமில்லாத கழகங்களுக்கு ஆடி வருகின்றார்கள். இதை பற்றி இதற்கு முந்தைய காணொலி சொல்லுகின்றேன். ஆனாலும் டே லா ஃபுன்டே இவர்களை ஒன்றுபடுத்துவதிலும் அவர்கள் எந்த விதத்திலும் கவனச்சிதறலுக்கு உட்படக்கூடாது என்ற விடயத்திலும் மிகுந்த கவனமாக இருக்கின்றனர். அவர்களது கோச்சிங் டீம், அவர்களது பயிற்றுவிப்பாளர் குழாமுக்கு இந்த பாராட்டுகள் போய் சேர வேண்டியது முக்கியம். இதுபோல் இவரது பயிற்றுவிப்பின் கீழே இப்பொழுது டே லா ஃபுன்டே தான் பயிற்றுவித்த முக்கியமான 15 போட்டிகளில் இதுவரைக்கும் ஸ்பெயின் அணி எதிலும் தோற்கவில்லை. ஒரு முகாமையாளருக்கு, ஒரு பயிற்றுவிப்பாளருக்கு அவரது ஆரம்பமையோட மிகச்சிறப்பாக அமைந்தது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்படுகிறது. முக்கியமாக ஐரோப்பிய முகாமையாளர் ஒருவருக்கு. அதேபோல் ஸ்பெயின் இப்போது இறுதியாக தான் ஆடிய 7 முக்கியமான இறுதிப் போட்டிகளில் 6 போட்டிகளில் வெற்றி கிட்டியிருக்கிறது. ஜெர்மனி மட்டுமே இதைவிட உயர்ந்த சாதனைகளை வைத்திருக்கிறது. தாங்கள் பங்கு பெற்றி ஒரே நேரத்தில் 7 கிண்ணங்களை வைத்திருந்தது. இப்போது ஸ்பெயினுக்கு 6 கிண்ணங்கள் சொந்தமாக இருக்கின்றன. அதில் ஐரோப்பிய கிண்ணமும், அதேபோல் இப்போது அவர்கள் வென்றிருக்கின்ற உலக கிண்ணமும் முக்கியமானது. மகளிர் உலக கிண்ணமும் அவர்கள் வசந்தான் இருக்கிறது. இதேபோல் ஒலிம்பிக் பதக்கமும் இப்பொழுது அவர்களிடம் தான் இருக்கிறது. கடந்த ஒலிம்பிக்கில் அவர்கள் வெற்றி கிட்டியது. எனவே இம்முறை ஸ்பெயின் இதை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல அடுத்த ஐரோப்பிய கிண்ணத்துக்கு குறிவைத்திருக்கிறது. இதுபோல் அவர்கள் கடந்த முறை அவர்களால் வெல்ல முடியாது போன ஐரோப்பிய நேஷன்ஸ் கிண்ணத்தோடும் அவர்களது பார்வையிலே இருக்கிறது. இதுபோல் ஸ்பெயின் அணி தான் இறுதியாக ஆடிய முக்கியமான போட்டிகள் 15. இதில் ஐரோப்பிய கிண்ண போட்டிகளும் அடங்கும், உலக கிண்ண போட்டிகளும் அடங்கும். அந்த 15 போட்டிகளில் 14 போட்டிகளை வென்றெடுத்திருக்கிறது. ஒரே ஒரு போட்டியில் தான் அவர்களால் வெல்ல முடியாது போனது. அந்த போட்டி என்னவென்று சொன்னால் கேபோ வேர்டே என்று சொல்லக்கூடிய கேப் வேர்ட் தீவுகளுக்கு எதிரான போட்டி. அந்த அணி உண்மையில் பாராட்டக்கூடிய அணிதானே. இப்போது அந்த அணியை கௌரவிக்க மெக்சிகோ ஒரு சிநேகபூர்வமான கால்பந்து போட்டிக்கு அடுத்த மாதம் அழைத்திருக்கிறது. மெக்சிகோ சிட்டி அஸ்டெக்கா மைதானத்தில் 1 லட்சம் பார்வையாளர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த போட்டியை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கிறது மெக்சிகோ. உண்மையில் கேபோ வேர்டே தீவுக்கு கிடைக்க வேண்டிய மிகச்சிறந்த கௌரவம் அதுதான். லமீன் யமாலை இப்போது எல்லோரும் பேலேயோடு மரடோனாவோடு எல்லாம் ஒப்பிடுகின்றார்கள். மெஸ்ஸி எல்லாம் மிக தாமதமாக தான் உலக கிண்ணத்தை வென்றார். ஆனால் பெலேயும் மரடோனாவும் இள வயதிலே உலக கிண்ணத்தை வென்றவர்கள். அவர்களோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு 19 வயது 6 நாட்களில் உலக கிண்ணத்தை வென்ற சாம்பியன் ஆகிவிட்டார் லமீன் யமால். உலக கிண்ணத்தை வென்ற 4வது இளையவர். அவரோடு ஆடிய சகாவான பவு குபார்சி உலக கிண்ணத்தை வென்ற 7வது இளையவராக இருக்கிறார். இந்த 2 பேருக்கும் இன்னும் ஒரு பெருமையும் இப்போது வந்து சேர்ந்திருக்கிறது. ஒரே அணியிலே 2 டீனேஜர்கள் உலக கிண்ணத்தை வென்ற இறுதிப் போட்டியிலும் சேர்ந்து ஆடியிருந்தார்கள் என்ற பெருமை அது. இதுபோல உலகக்கிண்ண இறுதிப் போட்டி ஒன்றில் ஆடிய 3வது இளையவர் என்ற பெருமையும் இப்போது லமீன் யமாலுக்கு வந்திருக்கிறது. முதலாம் அவர் பீலே 1958 இறுதிப் போட்டியில் ஆடிய வேளையில் 17 வயது 249 நாட்கள். அடுத்தவர் கியோசெப்போ பெர்கோமி என்று அழைக்கப்பட்ட இத்தாலி வீரர் 1982 அப்போது அவருக்கு 18 வயது 201 நாட்களாம். ஆனால் அந்த உலகக்கிண்ணத்தை பார்த்தவர்கள் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான விடயம், அப்போது அவர் மீசியோடு, பெரிய தடித்த மீசியோடு ஆடியிருந்தாராம் அந்த கியோசெப்போ. எனவே அவருக்கு பெயர் ஒன்றை வைத்திருந்தார்கள், அங்கிள் டீனேஜர் என்று அப்போதே பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது வயது சந்தேகம் அப்போதே இருந்திருக்கு. ஆனால் லமீன் யமாலை பார்த்தால் எங்களுக்கு தெரியும், பால் வடியும் அந்த பச்சிளம் குழந்தையின் முகம், அவரது பரவச சந்தோஷம் தனியானது. அதிலும் உலக கிண்ணத்தை வென்ற பிறகு அந்த உலக கிண்ணத்தோடும் தனக்கு வழங்கப்பட்ட பந்தோடும் அவர் தன்னுடைய குட்டி தம்பியோடு விளையாடுகின்ற காட்சி இப்போது இணையமெங்கும் அதிகமாக பரவப்படுகின்ற, அதிகமாக பார்க்கப்படுகின்ற ஒரு சுவாரஸ்யமான காட்சியாக மாறியிருக்கிறது.
Campeón, campeón. இப்போது அர்ஜென்டினா அணி பக்கம் திரும்புவோம். அவர்களுக்கு இருக்கின்ற சாதனை, லியோனல் மெஸ்ஸி ஒரு சாதனை படைத்தார். உலகக்கிண்ண போட்டிகளில் 3 உலகக்கிண்ண இறுதிப் போட்டிகளில் ஆரம்பித்த வீரர், அதாவது சப்ஸ்டியூட்டாக இறங்குவது வேறு, முதலிலே பெயரிடப்பட்டு ஆடுவது என்பது வேறு. அது மெஸ்ஸிக்கு மட்டுமே இருக்கின்ற பெருமையாக இருந்தது. மெஸ்ஸிக்கு முதல் காஃபு 3 உலகக்கிண்ண இறுதிப் போட்டிகளில் ஆடியவராக இருந்தார், பிரேசிலை சேர்ந்தவர். ஆனால் காஃபு ஆரம்பத்திலிருந்து ஆடி இருக்கவில்லை. மெஸ்ஸி 3 இறுதிப் போட்டிகளிலும் ஆரம்பத்திலிருந்து ஆடியிருந்தார். என்ன, அர்ஜென்டினா அணியினால் முதல் தடவையாக உலகக்கிண்ண இறுதிப் போட்டியில் எந்த ஒரு ஷாட்டையும் முயற்சி செய்யாத அணியாக அவர்கள் பெயர் எடுத்துக்கொண்டார்கள். இதுவரை காலமும் இவ்வாறு நடந்ததில்லை என்பது கவனிக்கக்கூடியது. 4 உலகக்கிண்ண இறுதிப் போட்டிகளில் அண்மை காலத்தில் ஆடிய அர்ஜென்டினா அதில் 3 தோற்று போயிருக்கிறது. 2022 கட்டாரில் இடம்பெற்ற உலகக்கிண்ண தொடரை மட்டும்தான் வென்றெடுத்திருக்கிறது. இதேபோல் அர்ஜென்டினா தொடர்ச்சியாக வென்று வந்த 13 உலகக்கிண்ண வெற்றிகளும் அப்படியே முறிந்து போயிருக்கிறது. இனி அவர்கள் 0 மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டும். இந்த இடத்திலே தான் அர்ஜென்டினாவின் இளம் வீரர் நிக்கோ பாஸ் மிக கவலையான உருக்கமான செய்தி ஒன்றை தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே பதிவிட்டுகிறார். அவர் சொல்கின்றார், இந்த முறை இப்போது இப்படி தோற்றிருக்கின்ற அர்ஜென்டினா அணியில் ஆடுவது தனக்கு பெருமையாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். என்னடா இது இப்படி சொல்கிறார் என்று பார்த்தால், இல்லை, இந்த இடம்தான் எங்களுக்கு எழுச்சியை தரக்கூடிய ஆரம்பம் ஒன்றை கொண்டு வரக்கூடியது. இன்று நாங்கள் எந்த கிண்ணத்தை இழந்தோமோ அதே கிண்ணத்தை நான் மறுபடி மீட்டு தருவேன் என்று சொல்லி நான் தனிப்பட்ட முறையில் சபதம் எடுக்கிறேன், அர்ஜென்டினா ரசிகர்களுக்கு உறுதி கூறுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது உண்மையில் மிக பெரும் ஒரு உறுதியான ஒரு விடயம், அதுபோல உருக்கத்தை தரக்கூடிய ஒரு விடயம். இப்படியான விடயங்கள் ஒரு அணியை ஊக்குவிக்கக்கூடியது, அதுபோல ஒரு ரசிகர் பட்டாளத்துக்கு நம்பிக்கை தரக்கூடியது. அதை நிக்கோ பாஸ் செய்து காட்டுவாரா? இனி மெஸ்ஸி அடுத்த உலக கிண்ணத்தில் இல்லை, நிச்சயமாக. அதுபோல பயிற்றுப்பாளர் ஸ்கலோனி விடைபெறுகிறார் டிசம்பர் மாதத்தோடு. எனவே புதிய அர்ஜென்டினா ஒன்று அடுத்த உலகக்கிண்ணம் நோக்கி பயணிக்க இருக்கின்ற வேளையில் இப்போதே தயாராகிறார் போல தெரிகிறது நிக்கோ பாஸ். அவரோடு சேர்ந்து பயணிக்க போகின்ற அடுத்த இளையோர் கூட்டத்தை எதிர்பார்த்திருப்போம். அர்ஜென்டினாவின் என்சோ பெர்னாண்டஸ் சிவப்பு அட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார். இந்த உலகக்கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் கரை படிந்த தருணங்களில் ஒன்றுவார். அர்ஜென்டினா அளவுக்கு அதிகமான ஃபவுல்களை அடித்திருந்தது, இதனால் தண்டிக்கப்பட்டார் அவர். இதன் மூலம் உலகக்கிண்ண இறுதிப் போட்டி ஒன்றில் சிவப்பட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்ட வெறும் 6வது வீரராக மாறுகின்றார் என்சோ பெர்னாண்டஸ். 6 பேர் தான். இதற்கு முதல் ஹட்டிங்கா என்று அழைக்கப்படுகின்ற நெதர்லாந்து வீரர் 2010ஆம் ஆண்டு ஸ்பெயின் அணிக்கு எதிராகவே இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் மிக வன்முறை நடத்திய வெளிப்படுத்தியிருந்தார் என்று சிவப்பட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஸ்பெயினுக்கு உலகக்கிண்ணம் கிடைத்திருக்கின்ற வேளையில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இறுதியாக ஃபீஃபாவின் பட்டியல் ஒன்று வெளியிடப்படுகிறது. இந்த உலகக்கிண்ணத்தில் முறியடிக்கப்பட்ட சாதனைகள் கொஞ்சம் சுவாரஸ்யமானது. அதிக வயதான பயிற்றுவிப்பாளர், அதிக வயதில் உலகக்கிண்ணத்தை வென்று கொடுத்தவர் இப்போது லூயிஸ் டாலா ஃபுன்டே, ஸ்பெயின் அணியின் பயிற்றுவிப்பாளர். ஆனால் அதிக வயதான பயிற்றுவிப்பாளர் என்ற சாதனை 78 வயதிலே தன்னுடைய அணியான குர்சாவோ அணியை இந்த உலகக்கிண்ணம் வரை கொண்டு வந்து சென்று, அதுவும் முதல் போட்டியிலேயே ஜெர்மனி அணிக்கு எதிராக கோல் அடித்து அடுத்த போட்டியிலேயே வெற்றி தோல்வியற்ற முடிவையும் பெற்றுக் கொடுத்திருந்த அந்த குர்சாவோ அணியின் பயிற்றுவிப்பாளர் டிக் அட்வோகாட்டுக்கு போகிறது. அவரது 3வது உலகக்கிண்ணம். முன்னதாக அவர் தென்கொரியாவையும் நெதர்லாந்தையும் வழிகாட்டி கொண்டு வந்திருந்தார். இப்போது 78 வயது 271 நாட்களில் கோடி வாயிற்கு எதிராக தன்னுடைய குர்சாவோ அணியை களமிறக்கிய வேளையில் அவருக்கு வயது 78 வயது 271 நாட்கள். இவர் முறியடித்தது செக்கிய அணியின் பயிற்றுவிப்பாளர் மிரோஸ்லாவ் கூபெக். அவர் 74 வயது 296 நாட்களில் பயிற்றுவிப்பாளராக இருந்திருந்தார். அதை முறியடித்திருக்கிறார் இப்போது டிக் அட்வோகாட். இங்கிலாந்து பிரான்ஸ் அணிகள் மோதியிருந்தன 3ஆம் இடத்துக்கான போட்டியில். இந்த 2 அணிகளின் 2 ஜோடிகள் இன்னும் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறார்கள் இந்த உலகக்கிண்ணத்திலே. அதாவது ஹரிகேனும் ஜூட் பெலிங்கமும் கிலியன் எம்பாப்பே உஸ்மான் டெம்பலே ஜோடிகளாக தனித்தனியாக 6 கோல்களுக்கு மேல் பெற்றுக்கொண்டவர்கள். இதுவரை காலமும் உலகக்கிண்ணத்தில் இப்படி நடந்தது கிடையாது. அவர்கள் தனித்தனியாக 6 கோல்கள், இவர்கள் தனித்தனியாக 6 கோல்களுக்கு மேலே. கிலியன் எம்பாப்பே இறுதியாக 10 கோல்களை பெற்றுக்கொண்டார். பிரான்ஸ் அணியின் பயிற்றுவிப்பாளர் டிடியர் டிஷாம்ஸை நாம் அனைவரும் அறிவோம். இந்த உலகக்கிண்ண தொடரில் அரையிறுதியில் தோற்ற தோல்வியோடு அவர் மனமுடைந்து வெளியேறி போனார். தோல்வியோடு அவர் இந்த உலகக்கிண்ணத்தோடு விடைபெறுவதாக தான் சொல்லியிருந்தார். இவர் ஒரு புதிய சாதனை படைத்திருக்கின்றார். 26 போட்டிகளில் உலகக்கிண்ண போட்டிகளில் பயிற்றுவிப்பாளராக இருந்த சாதனை. இவர் முறியடித்தது ஜெர்மனிய பயிற்றுவிப்பாளரான ஹெல்மட் ஷோன் என்பவரது சாதனை. ஹெல்மட் ஷோன் 25 போட்டிகள், ஆனால் 4 உலகக்கிண்ண தொடர்கள் அவர் கடமையாற்ற வேண்டியிருந்தது. இவரை பொறுத்தவரையில் 3 உலகக்கிண்ண தொடர்கள், அதுவும் அந்த 3லுமே பிரான்ஸை அரையிறுதிப் போட்டி வரை கொண்டு வந்தார் என்ற பெருமையோடு இப்போது டிஷாம்ஸ் விடைபெறுகின்றார். டிடியர் டிஷாம்ஸை பொறுத்தவரையில் 26 போட்டிகளுக்கு இப்பொழுது பயிற்றுவிப்பாளராக அவர் கடமையாற்றியிருக்கிறார். இதிலே அவர் ஹெல்மட் ஷோனை அதிகமான வெற்றிகள் பெற்றுக்கொண்ட முகாமையாளராக முந்தியும் இருக்கிறார். 2014இல் தன்னுடைய பிரான்ஸ் அணியை காலிறுதி வரை கொண்டு வந்தவர். அதற்கு பிறகு வந்த 3 உலகக்கிண்ண தொடர்களிலும் அரையிறுதி வரை கொண்டு வந்திருந்தார்.
தன்னுடைய தாயாரின் மரணத்தின் காரணமாக நோர்வே அணிக்கு எதிரான போட்டிகளை அவரால் பயிற்றுவிப்பாளராக கடமையாற்ற முடியாது போனது. இதனால் 27 என்று சொல்லி அந்த இலக்கை அடைய முடியவில்லை. இருந்தாலும் 26 போட்டிகள் என்பது லேசில் இன்னும் ஒரு முகாமையாளரால் இன்னும் ஒரு பயிற்றுவிப்பாளரால் முந்தப்பட முடியாத ஒரு சாதனையாகவே இருக்கும். இந்த உலகக்கிண்ணம் பல்வேறு சப்ஸ்டிடியூட் மூலமாக, அதாவது பிரதியீட்டு வீரர்கள் மூலமாக கோல்களை பெற்றுக்கொண்டு தனிச்சிறப்பு வாய்ந்த உலகக்கிண்ணமாக மாறியது. அவர்கள் எல்லோரும் சூப்பர் சப் என்று கொண்டாடப்பட்டார்கள். சூப்பர் சப் என்றோடு எங்களுக்கு ஞாபகம் வருவது உலக சாம்பியன் அணியான ஸ்பெயின் அணியின் மைக்கேல் மெரினோ 2 முக்கியமான கோல்களை எடுத்திருந்தார். 2 முக்கியமான நொக் அவுட் போட்டிகள். இதுபோல் அர்ஜென்டினாவின் லோட்டோரோ மார்டினஸும் தேவையான பொது சூப்பர் சப்பாக வந்து கோல் ஒன்று எடுத்திருந்தார். எல்லாவற்றையும் தாண்டி இறுதியாக ஒரு சூப்பர் சப், அதுதான் சூப்பர் கோல். ஸ்பெயின் அணிக்கு உலகக்கிண்ணத்தை வென்று கொடுத்த ஃபெரான் டொரஸின் கோல். ஆனால் இதையெல்லாம் தாண்டி சாதனை படைத்த ஒரு சூப்பர் சப் இருக்கிறார். அவர் மென்சாம்பி, சுவிட்சர்லாந்து அணியின் மிக இளவயது வீரர். முறை களமிறக்கப்பட்ட மென்சாம்பி சப்பாக, மேலதிக வீரராக, பிரதியீட்டு வீரராக இடைவேளைக்கு பிறகு இறக்கப்பட்ட பிறகு 2 கோல்களை பெற்றுக் கொண்டு ஒருவராக மாறியிருந்தார். 20 வயது 247 நாட்களில் இந்த உலகக்கிண்ணத்துக்குள் வந்திருந்த சுவிட்சர்லாந்தின் இலக்கம் 9 மென்சாம்பி பொஸ்னியா ஹெர்சகோவினா அணிக்கு எதிரான போட்டியிலே இடைவேளைக்கு பிறகு களமிறக்கப்பட்ட வேளையில் 2 கோல்களை பெற்றுக்கொண்டு முதல் தடவையாக ஒரு பிரதியீட்டு வீரர் மேலதிக நேரத்திலே, இல்லாவிட்டால் இடைவேளைக்கு பிறகான நேரத்திலே களமிறக்கப்பட்ட பிறகு அதிகமான கோல்களை பெற்றுக்கொண்டவர் என்ற புதிய சாதனையை படைத்திருக்கிறார். இது இப்போதைக்கு இன்னும் ஒரு சூப்பர் சப் களமிறங்கி சூப்பரான கோல்களை பெற்றுக்கொண்டால் தான் அடுத்த உலகக்கிண்ணத்திலே முறியடிக்கப்படலாம். லியோனல் மெஸ்ஸியின் 3 சாதனைகள் இருக்கின்றன. ஆனால் லியோனல் மெஸ்ஸி படைத்த ஒரு சாதனையை முறியடித்து அவரது 4வது சாதனையை முறியடித்த பெருமைக்குரியவர் கிலியன் எம்பாப்பே. அடுத்த உலகக்கிண்ணம் இவருக்குரியது என்று சொல்லி இப்போதே சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இம்முறை மெஸ்ஸி ஆடிக்கொண்டிருக்கும் போதே மெஸ்ஸியின் ஒரு சாதனையை முறியடித்து விட்டார். மிரோஸ்லாவ் க்ளோஸே நீண்ட காலமாக வைத்திருந்த 16 கோல்கள் உலகக்கிண்ண வரலாற்றில் பெறப்பட்ட அதிகூடிய கோல்கள் என்ற சாதனையை மெஸ்ஸி முறை முந்தியிருந்தார். மெஸ்ஸி ஆடும் போதே அதை முறியடித்து இப்போது 22 கோல்கள் என்று தன்னுடைய மட்டத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றார் கிலியன் எம்பாப்பே. லியோனல் மெஸ்ஸியிடம் உள்ள அந்த 3 சாதனைகள் என்ன? 1, அதிகமான உலகக்கிண்ண வெற்றிகளில் ஆடிய வீரர். 23 வெற்றிகளை அர்ஜென்டினா பெற்றுக்கொண்ட வேளையில் அந்த உலகக்கிண்ண வெற்றிகளின் போது மெஸ்ஸி ஆடியிருக்கிறார். 2006ஆம் ஆண்டிலிருந்து இம்முறை வரை 6 உலகக்கிண்ணங்களை ஆடிய 2 வீரர்கள் லியோனல் மெஸ்ஸியும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும். அதிலே மெஸ்ஸி தான் அதிகமான வெற்றிகளோடு சேர்த்து ஆடியவராக இப்போது மாறியிருக்கிறார். 16 வெற்றிகளோடு தன்னுடைய சாதனை எப்போது முறியடிக்கப்படும் என்று காத்திருந்த மிரோஸ்லாவ் க்ளோஸையின் 2 சாதனைகளை மெஸ்ஸி முறியடித்திருந்தார். அதிகமான கோல்கள், அதுபோல் அதிகமான வெற்றிகள். இந்த உலகக்கிண்ணத்தில் 7 வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வந்த அர்ஜென்டினா இறுதிப் போட்டியிலே வந்து சறுக்கி விழுந்திருந்தது. அந்த 7 வெற்றிகள் தான் மெஸ்ஸியை இந்த சாதனைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இப்போது இதை விடாமல் துரத்தி கொண்டிருப்பவர் மெஸ்ஸியின் ஏற்கனவே ஒரு சாதனை முறியடித்த கிலியன் எம்பாப்பே. கிலியன் எம்பாப்பே பிரான்ஸ் அணியோடு சேர்த்து இப்போதைக்கு 17 வெற்றிகளை பெற்றுக்கிறார். அடுத்த உலகக்கிண்ணம் அவரது குறியாக இருக்கும். மெஸ்ஸியின் மற்றும் ஒரு சாதனை அதிகமான உலகக்கிண்ண போட்டிகளில் தொடர்ச்சியாக கோல் அடித்த வீரர். இதற்கு முதல் சாதனை 2 லெஜெண்ட்ஸுக்கு சொந்தமாக இருந்தது. பிரான்ஸ் அணியைச் சேர்ந்த ஜஸ்ட் ஃபான்டைன், அதுபோல பிரேசிலைச் சேர்ந்த ஜைசரின்யோ. இந்த 2 பேரும் தலா 6 போட்டிகளில் தொடர்ச்சியாக கோல் அடித்தவர்களாக இருந்தார்கள். மெஸ்ஸி 9 போட்டிகளில் கோல் அடித்து இந்த 2 பேரும் சாதனையை முறியடித்திருக்கின்றனர். இதுபோல் மெஸ்ஸிக்குரிய இன்னும் ஒரு சாதனையாக இருப்பது உலகக்கிண்ண போட்டிகளில் அதிகமான கோல்களை அவுட் சைட் தி பாக்ஸிலிருந்து அடிப்பது. இந்த பெனால்ட்டியை பற்றி அடிக்கடி பேசப்படும். பெனால்ட்டி மூலமாக கோல் எடுப்பது ஒரு தவறான செய்கை போலவும் அவமானத்துக்குரிய விடயம் போலவும் பேசப்படும். மெஸ்ஸி இதன் காரணமாக என்னவோ இம்முறை 2 பெனால்ட்டிகளையும் தவறவிட்டார். ஆனால் பாக்ஸிலிருந்து வெளியே கோல் அடிப்பது என்பது ஒரு தனி சாகசம். அதனால் தான் இம்முறை சுவிட்சர்லாந்து அணிக்கு எதிராக ஜூலியன் அல்வாரஸ் பெற்றுக்கொண்ட கோல் இந்த உலகக்கிண்ணத்தின் மிகச்சிறந்த கோல்களில் ஒன்றாக கொண்டாடப்படுகிறது. மெஸ்ஸி இதே போல அவுட் சைட் தி பாக்ஸ் கோல்கள் பலவற்றை அடித்து இப்போது உலக சாதனை படைத்திருக்கின்றார். உலகக்கிண்ணத்தில் அதிகமான அவுட் சைட் பாக்ஸ் கோல்களை அடித்திருந்தவராக 5 கோல்களை பெற்றிருந்த பிரேசில் வீரர் ரிவெலினோ இருந்தார். அதை மெஸ்ஸி இப்போது இம்முறை பெற்றுக்கொண்ட கோல்களோடு 7 கோல்களை மொத்தமாக அடித்து அதை முறியடித்திருக்கிறார். மைக்கேல் ஒலிசே பேலேயின் சாதனையை முறியடித்திருந்தார். அதிகமான உதவிகளை வழங்கியவராக பேலே வைத்திருந்த 7 உதவிகளை வழங்கிய உலகக்கிண்ண சாதனை இப்பொழுது பிரான்சின் ஒலிசேக்கு சொந்தமாக இருக்கிறது. ஒலிசே 7 தடவைகள் அவ்வாறு கோல்களை வழங்கியிருக்கிறார். இதில் ரொனால்டோவுக்கு சொந்தமாகவும் ஒரு சாதனை இருக்கிறது. 6 உலகக்கிண்ண போட்டிகளில் தொடர்ச்சியாக கோல்களை பெற்றுக்கொண்டு வருவர். அதாவது எல்லா போட்டிகளிலும் அல்ல, மாறாக ஒவ்வொரு உலகக்கிண்ணத்தில் ஒரு கோலாவது அடித்திருக்க வேண்டும் என்ற சாதனை. மெஸ்ஸி 2010ஆம் ஆண்டு இடம்பெற்ற உலகக்கிண்ணத்தில் எந்த ஒரு கோலையும் பெற முடியவில்லை. ஆனால் ரொனால்டோ தான் ஆடிய 2006 2026 வரை ஒவ்வொரு போட்டியில் ஒரு கோலாவது அடித்திருக்கிறார். என்ன அவருக்கு மிகப்பெரும் கவலை, அவருக்கு மட்டுமல்ல அவரது ரசிகர்களுக்கும் கூட, ஒரு தடவை தானும் உலகக்கிண்ணத்தை வெல்லாமல் அவர் தன்னுடைய ஓய்வை அறிவிக்கப் போகிறாரே என்பதுதான். இதே போல யாரும் எதிர்பார்க்காத ஒரு சின்ன நாட்டுக்கு ஒரு சாதனை சொந்தமாக இருக்கிறது. அவர்தான் குர்சாவோ நாட்டின் கோல் காப்பாளர். குர்சாவோ நாட்டின் கோல் காப்பாளர் எலோய் ரூம் இம்முறை அதிக பந்துகளை தடுத்தவர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். எலோய் ரூம் தான் ஒரு உலகக்கிண்ண போட்டியிலே அதிகமான தடவைகள் பந்துகள் கோல்களுக்கு செல்வதை தடுத்தவர் என்ற பெருமையை பெற்றுக்கொண்டு வருவராக இருக்கிறார். ஒரே போட்டியிலே ஈக்குவடர் அணிக்கு எதிராக 16 தடவைகள் கோல்களுக்கு பந்துகள் செல்வதை தடுத்திருக்கிறார். ஏற்கனவே உலகத்தின் மிக குட்டி நாடு உலகக்கிண்ணத்தில் பங்கு பற்றிய சாதனை குர்சாவோவுக்கு தான் சொந்தமாக இருக்கிறது. வெறும் 1,50,000
மக்களை கொண்ட ஒரு நாடு இந்த முறை உலகக்கிண்ணத்துக்கு தெரிவாகி இருந்தது. தெரிவானது மட்டுமில்லாமல் தன்னுடைய மிகச்சிறப்பான ஆட்டத்தையும் தான் பங்கு பற்றிய 3 பிரிவு ரீதியிலான போட்டிகளில் வெளிப்படுத்தி கொண்டது. அவர்கள் இப்பொழுது எந்த ஒரு வெற்றியும் இல்லாமல் வெளியேறி இருந்தாலும் கூட இந்த சாதனை தனியானது எல்லோரும் பாராட்டுக்குரிய ஒருவர். இந்த சாதனைகள் அதுபோல் நான் ஏற்கனவே ஒவ்வொரு போட்டிகளில் இடையிடையே சொன்ன சாதனைகள், இன்னும் நீங்கள் அவதானித்த நான் சொல்லாமல் விட்ட சாதனைகள், இவற்றில் மிகச்சிறந்தது என்று நீங்கள் இதை கருதுகின்றீர்கள். இந்த உலகக்கிண்ணம் உங்களுக்கு தந்த மறக்க முடியாத நினைவாக நீங்கள் கொள்வது எதை? இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு காட்சிகள், காணொளிகள், பரபரப்புகள், சர்ச்சைகள், செய்திகள், சாதனைகள், இவற்றில் நீங்கள் அதிகமாக அவதானிப்பது எதை? இனி வரும் அடுத்த காணொளியில் எதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? நான் ஒரு விடயத்தை சொல்வதற்கு தீர்மானித்திருக்கிறேன். அடுத்த உலக கால்பந்து பருவகாலம் ஆரம்பிக்க போகிறது, கழக அணிகளுக்கு இடையிலான பருவகாலம். அதுக்கு முதல் வரப்போகின்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.